ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனல்ல சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போறோம். இது செய்யறது ரொம்ப சிம்பிள், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காயை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நல்லா தொடச்சிக்கலாம். ஈரப்பதம் இல்லாம இருக்கணும். இப்ப இதை கட் பண்ணிக்கலாம் நீட்டா. உள்ள இருக்கிற சீடெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் சில்லி சேர்க்கலைன்னா அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மிளகு சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வெண்டைக்காயில் மசாலாலாம் பட்டிருக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பொரிச்ச கருவேப்பிலை, லைட்டாக உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சர்வ் பண்ணுங்கள். நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.